ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 831வது நாமாவளியாக ஓம் விஷோகாய நமஹ. முருகனை எவ்வித துக்கமும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சோகம் இல்லாதவர், அவருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அவர் அந்நியமான சக்தி இந்த உலகத்தில் எதுலேயுமே இல்லை. அவர் தான் எல்லாமாகவும் இருக்கார். அதனால் அவருக்கு அந்த சோகம்ன்ற அந்த கஷ்டங்கள் துன்பம்ன்றதே எதுவும் இல்லாமல் இருக்கும். துக்கம்ன்றதே இல்லாதவர். எதற்காக அப்படின்னா, நாம் அந்த துக்கத்தோடு இருக்கோம் பல பிறவிகள் எடுத்து. அந்த துக்கத்தை போக்கணும் அப்படின்னா துக்கமற்றவர்கிட்ட போகணும். நிறைய வெயிலில் கஷ்டப்படும்பொழுது வெயிலில் இருக்க வாழ்க்கை என்ன தேவை அப்படின்னா நிழல் தேவை. அப்படி அந்த நிழல் மாதிரி இருக்கார் குமார பரமேஸ்வரன். ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்வார். அது மாதிரி நிழலுக்கு போயிட்டால் நம்மளுடைய நிழல் கூட வராது. வெயிலில் இருக்க வரையிலும் நம்ம நிழல் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். இந்த நிழல்றது என்னென்னா, நம்ம செய்த நல்வினை தீவினை தான். அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, யாராலையும் போக்கடிக்க முடியாது. அது நம்ம கூடயே நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறார் இல்லையா சிவபுராணத்தில், அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேர்கு நல்கி நிலந்தன்மையில் வந்தருளி நீள் கழல்கள் காட்டின்வர். அப்போ சுவாமி தான் தடுத்தாட்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் துக்கமற்றவர். இந்த ஜீவன் பல துன்பத்திலே உழன்றிருக்கு. அப்போ பிறப்பு நிறைய பிறப்பு எடுத்து நிறைய பாவ புண்ணியத்தை சேர்த்துட்டே இருக்குது. அப்போ அதெல்லாம் போக்கும் சக்தியாக துக்கமற்ற அந்த இறைவனுடைய திருவடியை நாம் நாடும் பொழுது அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிடும். நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவாள், இருதலை கொல்லி அப்படின்வா. அது மாதிரி 2 பக்கமும் ஒரு கட்டையில் இரும்பு இருக்குது, 2 பக்கமும் நெருப்பு இருக்கும்போது அந்த எறும்பு எப்படி பாடுபடும், அது மாதிரி இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. அது மாதிரி இந்த ஆத்மா வினையால் திருப்பி ஜனனத்தால் திருப்பி பாவ வினை புண்ணிய வினை சேர்த்துட்டே இருக்குது. அதை தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், கொல்லி தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றான் உள்ளத் துயரை ஒழித்தருளாய் 1 கோடி முத்தம் தெல்லி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அப்படின்றார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் அவர் நினைத்தால் மட்டும்தான் எல்லா விதமான துக்கத்தையும் போக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி எப்படி இருக்கார்னா துக்கமற்றவராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் விஷோகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.